நம்ம தொடர்ந்து கவர்மெண்ட் உடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் மகளிர் உரிமை தொகை பத்தி தான் கேட்டிருக்கீங்க. அதாவது அவர்களுக்கான ஒரு சில புது அறிவிப்புகளும் வந்திருக்கு. அதோட சேர்ந்து இதுவரையும் வரல, எனக்கு எந்த ஒரு பணமும் வரல, நான் என்ன பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், இல்ல அப்ளை பண்ணதை எப்படி மேல்முறையீடு பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கான தகவலையும் நம்ம இந்த வீடியோல சொல்லலாம். முதல்ல பாத்தீங்கன்னா இப்ப எலெக்ஷனுக்கான டைமா இருக்கிறதுனால எல்லாருமே மாத்தி மாத்தி அறிவிப்புகள்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிஎம்கே ஆல்ரெடி இப்ப ஆட்சியில இருந்துட்டு இருக்காங்க. அவங்க மாசம் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. கடைசியா இப்ப என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கான பணத்தை ஒட்டுக்கா கொடுத்தாங்க. அதோட சேர்ந்து பொங்கல் பரிசுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. இதெல்லாம் இல்லாம பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்களாமா, 2000 ரூபாய் கொடுக்க போறாங்களாமா. இப்ப நமக்கு மாசம் 1000 ரூபாய் வருஷத்துக்கு 12000 ரூபாய் வந்த இடத்துல மாசம் 2000 ரூபாய் 24,000 ரூபாய் கொடுக்க போறதாக டிஎம்கே அறிவிச்சிருக்காங்க. அதோட சேர்ந்து டிவிகே பாத்தீங்கன்னா 2500 ரூபாவா நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. 2000 ரூபான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு 24,000 ரூபாய் வருதுன்னா 2500 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன ஆகும், ஒரு 32,000 ரூபாய் வரும். அந்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, ஒரு 30,000 ரூபாய் வரும். அந்த மாதிரி அவங்க அறிவிச்சிருக்காங்க. இது இல்லாம ஏடிஎம்கே அவங்களும் பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு அடுத்த இடத்துல ஆப்போசிட் கட்சியாக இருக்காங்க. அவங்களும் 2000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. அப்போ மொத்தமா வருஷத்துக்கு 24,000 ரூபாய் பெண்களுக்கு வர மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதோட சேர்ந்து ஏடிஎம்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா கருணை தொகை அப்படின்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. அதாவது அமைச்ச உடனே எலெக்ஷன் முடிஞ்ச கையோடவே என்ன பண்ணுவோம், நாங்க கொடுப்போம் இருக்காங்க. எப்படி இப்ப கடைசியா டிஎம்கே ஒரு 3000 ரூபாய் ஒட்டுக்கா போட்டாங்களோ அதே மாதிரி பார்த்தா இது கூட பார்த்தா 3 மாசத்துடைய காசு தான். ஆனா அது என்ன சொல்றாங்கன்னா மாசத்துடைய காசுல தனியா நாங்க போடுவோம், ஒரு டெபாசிட் மாதிரி என்ன பண்ணுவோம், கருணை தொகைன்னு சொல்லிட்டு இந்த மகளிர் உரிமை வாங்குறவங்களுக்கு 10,000 ரூபாய் முழுசா நாங்க போட்டுருவோம் ஆட்சிக்கு வந்துடுமே அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏன்னா இப்ப நமக்கு எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் நடந்தா அடுத்த மாசம் நமக்கு ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, போட்டுருவாங்க. அந்த சமயத்துல நம்ம போய் அப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால இப்ப யார் ஆல்ரெடி மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்களோ அவங்க எல்லாருமே அந்த தொகைக்கு எலிஜிபிளா இருப்பாங்க. அப்ப இப்ப 1,30,00,000 பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அந்த கருணை தொகை வந்துடும். ஏன்னா அந்த 10,000 ரூபாய் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு பிறகுதான் நிறைய பேர் அதுக்கு நாங்க எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கெல்லாம் நீங்க தனியா அப்ளை பண்ண முடியாது. இப்ப மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் ஆட்சி அமையும் போது ஏடிஎம்கே சொன்ன 10,000 ஆகட்டும், இல்ல புதுசா மகளிர்களுக்கு டிஎம்கே ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு ஏதாவது தனியா தந்தாலும் அது அந்த மாதிரி சமயத்துல தான் வரும். பொதுவாக மாதம் 2000 ரூபாய் அப்படிங்கிறதும் 2500 ரூபாய் அப்படிங்கிறதும் தான் இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. அதுவும் உங்களுக்கு முதல் மாதத்துல இருந்தே வந்துடும். ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு முதல் மாதத்துல இருந்தே வந்துடும். அது யாருக்குன்னா இதுவரையும் யார் வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்க வாங்குவாங்க. அப்ப புதுசா வாங்குறவங்களை பத்தி கேட்டீங்கன்னா, இதுவரையும் நான் அப்ளையே பண்ணல, இனிமேல் தான் நான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்டா இப்ப நீங்க அப்ளை பண்ண முடியாது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க ஒரு முகாம் அறிவிப்பாங்க. அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும்னா அப்ளை பண்ண முடியும். சரி, நான் அப்ளை பண்ணிட்டேன், மேல்முறையீடு பண்ணலாமா, ஏன்னா கேன்சல் ஆச்சான்னு தெரியல, ரிசல்ட் வந்துச்சான்னு தெரியலன்னு சொல்றவங்க இப்ப கடைசியா 2 முகாம் போட்டாங்க. 2வது முகாம்ல அப்ளை பண்ணவங்க மேல்முறையீடு பண்ணலாம். ஆன்லைன்லயே போய் நீங்க மகளிர் உரிமை தொகைன்னு கொடுத்தீங்கன்னா அங்கேயே அந்த வெப்சைட்குள்ளேயே மேல்முறையீடுன்னு இருக்கும். மேல்முறையீடு கிளிக் பண்ணி அது உங்கள்கிட்ட ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்க அந்த ஃபார்ம்ல கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்க தான் அவங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கேட்பாங்க. கேட்டுட்டு உங்களுடைய மேல்முறையீடை வாங்கிப்பாங்க. அவங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் சொல்லுவாங்க. அதே சமயத்துல ரிஜெக்டே ஆயிடுச்சு, ரிசல்ட் தெரியலனா மேல்முறையீடு பண்ணலாம், இல்ல ரிஜெக்ட் ஆனாலும் மேல்முறையீடு பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் தடவை முகாம்ல போட்டேன், ஃபர்ஸ்ட் முகாம்ல ரிஜெக்ட் ஆயிடுச்சு, நான் மேல்முறையீடு பண்ணலாமான்னு கேட்டா முடியாது. 2வது முகாம்ல போட்டவங்க தான் மேல்முறையீடு பண்ண முடியும். முதல் முகாம்ல போட்டவங்களுக்கு அது முடிஞ்சதுக்கு பிறகுதான் 2வது முகாம் வந்திருக்கு. அதனால கடைசியா 2வது முகாம் வந்தனால அவங்க மட்டும் மேல்முறையீடு பண்ணலாம். புதுசா கொடுக்குறவங்க நம்ம சொன்ன மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அறிவிக்கும் போதுதான் கொடுப்பாங்க. அப்ப இப்ப யார் வாங்கிட்டு இருக்காங்களோ, வாங்கி இருந்தாங்களோ அந்த 1,30,00,000 பேத்துக்கு தான் இந்த தொகை எல்லாமே கிடைக்க போகுது. இது இல்லாம இப்ப எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கறனால எல்லாருமே மாத்தி மாத்தி அவங்கவுங்களுடைய பகுதியில எம்எல்ஏக்கள்லாம் என்ன பண்றாங்க, கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. சிலர் பாத்தீங்கன்னா சாரி கொடுக்குறாங்க, டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறாங்க, குக்கிங் செட் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் நிறைய விஷயம் ஃபேனு, டேபிள், மிக்சி, கிரைண்டர் அது இதுன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. எங்க சைட்ல எல்லாம் எதுவும் கிடைக்கல. பொதுவாவே எங்க சைட்ல எல்லாம் எதுவுமே கிடைக்காது. மத்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா கிடைச்சிட்டு இருக்குது. ஒரு சிலர் யூடியூப்ல வீடியோவே போட்டிருக்காங்க, எங்களுக்கு இந்த கிஃப்ட் கொடுத்தாங்க, அந்த கிஃப்ட் கொடுத்தாங்கன்ட்டு. அந்த கிஃப்ட் எல்லாம் பாக்குறதுக்கே ஒரு 4,000 5,000 ரூபாய்க்கு மதிப்புல இருக்கக்கூடிய கிஃப்ட்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல பறக்கும் படை அதை
கண்டுபிடிச்சு எடுத்துட்டும் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி நம்ம கிஃப்ட்ஸ் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி எடுத்துட்டு போறாங்க. முதல்ல காசு கொடுப்பாங்களா ஓட்டுக்கு, அதுக்கு பதில் இப்ப கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா காசு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, இவங்க கோடை விடுமுறை காசையும் சேர்த்தி மகளிருக்கெல்லாம் போட்டாங்க. அப்படிங்கறனாலயும் இதுவரையும் நம்ம வந்து மாசம் வேற 1000 ரூபாய் போட்டுட்டு இருக்கோங்கிறனால அவங்க இந்த தடவை காசு கொடுக்காம நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா கட்சியில இருந்துமே அங்கங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்ய போறோம்னு வேற ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே தனித்தனியா பட்டியலிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நான் வந்து மகளிர்ல உரிமை தொகையில வந்து ஃபார்முக்கு நான் வந்து ஆல்ரெடி கொடுத்து ஃபர்ஸ்ட் தடவையே நான் வந்து செலக்ட் ஆயிட்டேன், ஆனா இன்னுமே காசு வரலன்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா பேங்க்ல செக் பண்ணி பாருங்க. ஏன்னா பேங்க்ல 1-2 அக்கௌண்ட் வச்சிருந்தோம்னா எந்த அக்கௌண்ட்ல வந்து விழுகுதுன்னு நமக்கு தெரியாம இருக்கும். ஆதார்ல லிங்கான அக்கௌண்ட்ல தான் வந்து விழுகும். அதனால நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ரெண்டாவது வந்து நமக்கு வரக்கூடிய காசெல்லாம் என்ன ஆகுதுன்னா மினிமம் பேலன்ஸ் கீழே போனா பேங்க்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, ஃபைன் பிடிப்பாங்க. மற்றபடி வந்து நமக்கு ஃபைன் பிடிக்க மாட்டாங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன பண்ணுங்க, பேங்க்ல தான் வந்து கேட்டுக்கணும். எலெக்ஷன் முடியட்டும், எப்ப வந்து அதெல்லாம் அறிவிச்சு கொடுக்குறாங்களோ அப்ப எல்லாம் நம்ம கரெக்டா அப்டேட் போட்டுவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.